விஜயகாந்த் கூட நடக்கல, எம்ஜிஆர் கூட நடக்கல. இவருக்கு தான் உச்சபட்சமா நடக்குதுன்னும் பொழுது, அப்ப நீங்க இந்த விஷயத்துல புரிஞ்சுக்குங்க. இப்பதான் களத்துக்கு வந்து உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாரு. இவர் அரசியல இருந்து திமுக போலவோ, அதிமுக போலவோ ஊழலோ, கனிம வள திருடோ, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலோ எதையுமே செய்யாத சூழல்ல இவரை இந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்கன்னா, ஒரே ரீசன் அவர் நல்லது செய்ய வந்திருக்கிறாரு. இவங்களால திருட முடியாதுன்றது. இவர்கள் இந்த விஷயத்த மக்கள் நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். தளபதி விஜயின் பக்கம் நிற்போம். இந்த அவதூறு பரப்புறவன், அட்ரஸ் இல்லாம உட்கார்ந்துட்டு பரப்புறவன், இவன் எல்லாமே தயவு செஞ்சு ஒரு விஷயத்த கேட்டுக்க. களத்துல எந்த விஷயத்த பேசணுமோ, அந்த விஷயத்த தான் நம்ம பேசணும். நீ காச வாங்கிட்டு கன்னா பின்னான்னு கண்டதையும் நீ பேசுவ அப்படின்னாக்கா, நீ வந்து தளபதி விஜயின் கால நக்கி தான் நீ வந்து அது மூலம் சோறு சாப்பிடுவ அப்படின்னாக்கா, அவர் மீது அவதூறு பரப்புவ அப்படின்னாக்கா, அட்ரஸ் இல்லாம எங்கேயாவது முக்காடு போட்டு உட்காந்துட்டு முச்சந்தில உட்காந்து குரல் கொடுப்பேன்ற மாரி இருந்தாக்கா, திரள் நிதி கலெக்ட் பண்றதோட உன் வேலைய நிப்பாட்டிக்கிறத விட்டுட்டு மூக்கு நோண்டிங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வந்து இவர நோண்டுவேன்ற மாரியான வேலை